ஸ்பீகர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கிரிக்கெட் பத்தி நம்மளோட பேச இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் கமெண்டேட்டர், ஒரு சினிமா விமர்சகர், பன்முகத்தன்மை கொண்ட நம்ம வெங்கட் பிரசாத் அண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா வந்துருவோம். கிட்டத்தட்ட ட்ரையல்ல முடிஞ்சிருக்கு ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நம்ம சிறப்பாக விளையாண்டுருக்கோம். நீங்க சொல்ற மாதிரியே இந்த நியூ கமர்ஸ்லாம் வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி பாக்குறீங்க ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியாவில்? பிரதர், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க கண்டிஷன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஸ்ரீலங்கன் பிச்ல என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் போலர்ஸ்க்கு மட்டுமே ஃபேவரபிளா இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. இந்த பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா போலர்ஸ்க்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த கண்டிஷனை நம்ம பேட்ஸ்மேன்ஸ் நல்லா அழகா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. இப்பவும் பாருங்க, நம்ம பேட்ஸ்மேன் திறமை இல்லைன்னு நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, இந்த 462ன்றது ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்கோர். அதுவும் படிக்கல் அவருடைய ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு இட். நாட் ஓன்லி படிக்கல், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆடி இருக்காரு, ஒரு 80+ ரன்ஸ். ஜுரேல் ஒரு 50 அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. பட் ஸ்டில் எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் ட்ராக்ல அடுத்த ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது இந்தியா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தாலும், இந்த டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பாத்தீங்க அப்படின்னா படிக்கலுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒரு பெரிய டிஸ்கஷன் இருந்தது, இவர் சாய் சுதர்சன் போடுமா படிக்கல் போடுமா அப்படிங்கிறதுக்கு. ஒரு போல்டான கால் எடுத்தாங்க. ஐபிஎல் இருக்கிற ஃபார்ம் மட்டும் இல்லாம லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாருமே ஐபிஎல் படிக்கல் நல்லா ஆடினா தான் நினைச்சிருக்காங்க. அது கிடையாது. இந்தியாவோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லயுமே ரொம்ப நல்லா விளையாடிட்டார் படிக்கல். அதனால சாய் சுதர்ஷனோட ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த லெக் சைடு வர பாலை வந்து எப்ப பாரு தட்ட ட்ரை பண்ணி இங்கிலாந்துல சொல்லி வச்சு அவரை தூக்குனாங்க. ஓகேங்களா? நீ லெக்ல பால போடு, ஒரு லெக் ஸ்லிப் வை, அந்த இடத்துல ஒரு கேட்ச்ல அவுட் ஆகும். இது வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா அவருக்கு அமைஞ்சது. கீப்பரே நீ கொஞ்சம் டுவர்ட்ஸ் லெக் நில்லு, கேட்ச் கொடுத்துருவாரு. திருப்பி ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நீங்க லெக் சைட்ல ஒரு பாலை தேடி கொந்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒரே ஒரு தப்பு தான் இவரு பண்ணாரு, சாய் சுதர்ஷன். அதுக்கான ஒரு ஸ்பேஸ், அது வந்து ஒரு ஸ்பேஸை படிக்கல் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அந்த படிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஆல்ரெடி விளையாடி இருக்காரு இந்த பொசிஷன்ல. ஸோ அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கவே ரொம்ப சூப்பரா விளையாடினாரு. ஒரு டூ மச் ஆஃப் அக்ரெஷனும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்லோ டவுனும் பண்ணல. இந்த பக்கம் கேஎல் ராகுல பால்ஸ் வேஸ்ட் பண்ண விட்டுட்டு அந்த பக்கம் அவர் வந்து கொஞ்சம் ரன்ஸை புஷ் பண்ணிட்டே இருந்தாரு. அண்ட் ஒரு விக்கெட் இந்த பக்கம் கேஎல் ராகுல் ரொம்ப அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரினால ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் இவரோட அக்ரெஷன் பந்தோட சேர்ந்து தொடர்ந்துச்சு, அடுத்து ஜுரேலோட சேர்ந்து தொடர்ந்துச்சு. ரொம்ப அழகா விளையாடினார். அவரோட இன்னிங்ஸ் பேஸ் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்பப்பெல்லாம் ஒரு நியூ கமர் உள்ள வராரோ அப்பெல்லாம் இவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாரு, அவருக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணாரு. அப்புறம் அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் இவர் அவரோட ஹிட்டிங் ஷாட்ஸ் ஆரம்பிச்சு அவர் கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரோக்ஸ் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த எண்ட இருக்க வச்சு இவர் கொஞ்சம் பால் வேஸ்ட் பண்ணாரு, புது பேட்ஸ்மேன் சொல்ல வரும்போது. ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஸ்பின்னர்ஸ் அவரை ஹேண்டில் பண்ண விதம் இந்த ஒரு பிச்சை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அகைன்ஸ்டே, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள்ல மழை வந்து 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 போச்சு. ஸ்பின்னர்ஸ் பெரிய சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ஆச்சு. இருந்தாலும் ஒரு சில நல்ல டெலிவர்ஸ். இது எந்த மாதிரி பிட்ச்? இது வந்து பியூரா வந்து ஒரு ஸ்பின் சப்போர்ட் பண்ணாத பேட்டிங் பிட்சா தான் இருந்தது நண்பா. ஆனா இப்போ அடிக்கடி மழை வந்து இன்டரப்ட் பண்ணி அதுக்கு மேல நீங்க ஒரு ரோவர் போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்ஈவன் கிராக்ஸ் வர ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் இப்ப ஸ்பின்னுக்கு எக்ஸ்ட்ராவாவே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. மாதவ் சுடரோட போலிங் நீங்க பாத்தீங்க, நல்ல டர்ன்ஸ் இருந்துச்சு. பட் அகைன் கிரெடிட்ஸ் டு மாதவ் சுடர் ஆல்சோ. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் இப்பதான் வந்திருக்காருன்றனால ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ஒரு பேஸ் கண்ட்ரோல் அண்ட் லென்த் கண்ட்ரோல் ரொம்ப அழகா யூஸ் பண்ணாரு. ஏன்னா பிட்ச்ல நீங்க வந்து ரொம்ப ஏர்லியாவே பிட்ச் பண்ணிட்டீங்க ஒரு T20 மேட்ச் மாதிரி அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிட முடியும். அவர் என்ன பண்ணாரு, ஸ்பின்னார பாலையுமே கொஞ்சம் பேக் ஆஃப் த லென்த்ல நிறைய போட்டார். அதனால இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். அதனால மாதவ் சுடர் டிட் a great job. பட் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், என்னைக்குமே மழை நமக்கு எதிராக தான் நிற்கும். இந்த ஒரு பிச்சை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் மழை நமக்கு கொஞ்சம் ஆதரவா இருந்துச்சு அப்படிங்கிற நல்ல விஷயம்னாலும் அது மட்டும் காரணம் கிடையாது நம்மளோட டாமினன்ஸுக்கு. சிராஜோட ஒரு பக்கம் போலிங் சூப்பரா இருந்தது. பிரசித் கிருஷ்ணா வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாரு. அண்ட் ஒரு ஃபேபுலஸ் கேட்ச் பை சுப்மன் கில். கண்ணுல எடுத்து ஒதுக்கணும். எப்பப்பெல்லாம் இவருக்கு கேப்டன்சி வேணாம்ப்பா, அவர் நல்ல பிளேயரே போதும்னு சொல்ல வரமோ அப்பெல்லாம் சூப்பரா இந்த மாதிரி ஏதாவது கேட்சை பிடிச்சி நான் கேப்டன்சில இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறேன். அந்த ஒரு இன்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 2 பேருக்கு நான் கிரெடிட்ஸ், 3 பேருக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேஎல் ராகுலுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும், ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபேபுலஸ் பிளேயர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நான் 3 பேருக்கு மெயினா கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா, படிக்கல் த வே ஹி பேஸ்ட் ஹிஸ் இன்னிங்ஸ்.
ஜுரேல் எவ்வளவு அழகா நிதானமா ஒரு விக்கெட் சரிவுனால மறுபடியும் நாம வந்து ஒரு லோ ஸ்கோர்ல முடிக்காம பாத்துக்கிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் மாதவ் சுடர் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சுப்மன் கில் வந்து ஒரு 96 ஃபார் 5 இருந்த ஒரு சூப்பரான சிச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ண தவறிட்டாருன்னு தோணுது. பேட்ஸ்மேன்ஸ் 2 பேர் சூப்பரா ஆடினாங்க. அவ்வளவு லோவர் டவுன் ஆர்டர்ல ஆடி ஒரு செஞ்சுரி போடுறதும் ஒரு 70+ ரன் அடிக்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு. பட் ஒரு 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 15 ஓவர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு. இவங்க டிஃபென்சிவ் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு செஷன் பிரேக் கிடைக்கும், ஒரு டீ பிரேக்கோ ஏதாவது ஒன்று கிடைக்கும், அப்ப திருப்பியும் வந்து அக்ரெசிவா பண்ணுவாங்க. இவர் அந்த திருப்பியும் வந்து அக்ரெசிவ்ன்றத ரொம்ப லேட்டரா ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணாரு. அதனால தான் நீங்க பாருங்க அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மடமடன்னு சரிஞ்சிட்டாங்க. பட் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ண ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அக்ரஷன் இன் ஃபீல்ட் வந்து கில் அகைன் ஹி ஷுட் இம்ப்ரவைஸ். நம்ம ரவீந்திர ஜடேஜா வேற சிறப்பா பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட சிறப்பு அம்சத்தை பத்தி ஜடேஜா இல்லாத டெஸ்ட் டீம் நினைச்சு கூட பார்க்காதீங்க. நான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ ஒன் டேல ஜடேஜா எடுக்கல அப்படின்னு பயங்கரமான கான்ட்ரவர்ஷியல் ரூ வந்துச்சு. நான் சொன்னேன் தட் இஸ் ஓகே. வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா பிக் பண்ணிட்டு வராரு. குல்தீப் யாதவ் நமக்கு டீம்ல வேணும். ஒரு 2 டவுன் பேட்ஸ்மேனா ரொம்ப நல்லா வாஷிங்டன் சுந்தர் பண்றாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இட் வெண்ட் ஆன் இன்ஜுரி. அவருக்கு போலிங் வந்து சரியான நேரத்தில் கொடுக்காதது கேப்டனோட தப்பு. ஆனா அதே மாதிரி லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவோட பேட்டிங் கொஞ்சம் தோய்ந்திருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட். பட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா இல்லாம நாம போவே கூடாது. 2 மெயின் ரீசன். ஒன்னு, பேட்டிங்ல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த மேட்ச்ல 13 ரன் தான் அடிச்சிருக்காரு, அது வேற விஷயம். பட் இதே ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து இங்கிலாந்து கிட்ட நமக்கு ஒரு சூப்பரான டெஸ்ட்டை சேவ் பண்ணி கொடுத்து அதுல வந்து இங்கிலாந்தோட பிளேயர் ஸ்டோக்ஸ் எல்லாம் வந்து டிக்ளேர் கொடுப்பா அப்படின்னு அழுதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேபுலஸான ஒரு பேட்ஸ்மேன் ஜடேஜா. ஆனா போலிங்லயே அவரோட தேவை இருக்கு. ஏன்னா என்னைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மேரத்தான் மாதிரி ஒரு லாங் ஃபார்மேட் அது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுல பிச்சோட வேரியேஷன்ஸ் ஒரு 3rd டேக்கு அப்புறம் கண்டிப்பா மாறும். ஸோ நீங்க ஃபேஸ் போலிங் மட்டும் சப்போர்ட் பண்ணாது, இல்ல பியூர் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே இருக்கணும்னு இல்லை. ஏன்னா சில ட்ராக்ஸ் வந்து நீங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து எல்லாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பின்னர் சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஷேன் வார்னே எந்த ஊர்ல வந்தாரு. பட் ஸ்டில் ஒரு சில ட்ராக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் அதிக சப்போர்ட், ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் கம்மி. பட் அந்த ட்ராக்லயுமே பிச்சு கொஞ்சம் ஸ்லகிஷ் ஆகும்போது நீங்க பேஸ் கண்ட்ரோல்டு டெலிவரிஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல ஜடேஜா இஸ் டெஃபினெட்லி ஆஃப் யூஸ். ஸோ ஏன்னா அவர் ஒரு பக்கா ஸ்பின்னரும் கிடையாது, ஓகேங்களா. ஒரு குல்தீப் மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு அஸ்வின் மாதிரியோ அவர் ஒரு பக்கா டர்னர் ஆஃப் த பால் கிடையாது. ஆனா அவருடைய ஃபிளைட், அவர் வந்து பாலை வந்து எந்த இடத்துல பிச் பண்றாரு, அதே மாதிரி அந்த ஒரு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், சில ரிஸ்ட் மூவ்மெண்ட், அவர் ஸ்பின்னர் கிடையாது பட் ஸ்டில் அவருடைய ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு பாலை வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் கண்ட்ரோல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஃபேபுலஸான போலர் ஜடேஜா, எஸ்பெஷலி ஆன் டெஸ்ட் கண்டிஷன்ஸ். ஸோ டெஸ்ட் கண்டிஷன்ஸ்ல அவர் ஒரு சூப்பரான ஒரு போலர். ஒரு என்ன சொல்றது ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் ஆடும்போதோ இல்ல ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு கான்பிடென்ட்டா ஒரு தன்னோட இன்னிங்ஸை பேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதோ டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி போட்டு தூக்குவாருன்றதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. 3 விக்கெட்ஸ் ஹோல்டு ஆன் அ பிச் இன் ஸ்ரீலங்கன் பிச் ஃபாரன் இந்தியன் ஸ்பின்னர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஸ்ரீலங்கன் பிச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் போலர்ஸ்ல அங்கேயே போட்டு பழங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஸ்பின் ஆகும். அப்படி இருக்கும்போது இங்க நம்ம ஜடேஜாவும் 3 விக்கெட் எடுத்து கொடுத்தது உண்மையிலேயே பெருசா சப்போர்ட் பண்ணிச்சு. நல்லா பாருங்க, 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சிருந்தோம், சிராஜ், இவர் பிரசித், அப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் 3 பேர் வச்சிருந்தோம். பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான ஒரு ஹோல்டு, ஒரு விக்கெட் ஃபால் நமக்கு கிடைக்கவே இல்லை. இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின் வந்து அங்க எடுபடல, பேட்ஸ்மேன் பிச்சா மாறிடுச்சு மலையில நீங்க. பட் நம்ம பவுலிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை தாண்டி ஸ்பின்னுக்கு தான் நிறைய விக்கெட் விழுந்திருக்கு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி ரைட். இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா வந்து நல்ல லீட்ல இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். நீங்க என்னோட பழைய வீடியோஸ் பாருங்க, சுப்மன் கில்ல நான் கழுவி ஊத்திருப்பேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சுப்மன் கில் ஒரு ஃபேபுலஸான பிளேயர், ஆனா அவர் ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் கிடையாது. ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர்னாலே அவர் வந்து ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி பாக்குறாரு. ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர டீம்ல வச்சுக்கிட்டே போலிங் தர மாட்டாரு. நீங்க பாத்தீங்க இங்கிலாந்துல நடந்துச்சு, இந்தியாலே நடந்துச்சு. அங்க ஜோர் வந்து சூப்பரா போலிங் போட்டுருக்காரு, இங்க ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு லேட்டா வரும். ஓகேங்களா. சோ அதை நான் சொல்லிட்டே இருந்தேன். அதை வந்து யாரோ ஒருத்தர் தலையில நறுக்குன்னு கொட்டி திருத்திருக்காங்க. 3 ஸ்பின்னர்ஸோட போயிருக்காங்க. ஒரு நல்ல கால் இது. குல்தீப் யாதவ் ப்ராப்பர் ஸ்பின்னர், அவர் விக்கெட் விழல அப்படின்னாலும் அவரோட போலிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடினாங்க பாத்துக்கோங்க. அப்புறமா தான் கொஞ்சம் அடிக்கலாம், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்க.
அப்புறம் சுடர் அண்ட் ஜடேஜான்னு 3 ஸ்பின்னர்ஸோட போனதே ஒரு பெரிய டாக்டிக் தான். அதே மாதிரி என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நான் சொல்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட் வந்து மத்த கண்ட்ரி ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா கொடுக்காது ஸ்ரீலங்கா யூஸ்வலாவே. நீங்க ரெக்கார்ட்ஸ் கூட எடுத்து பாருங்க. நம்மளுடைய கும்ளே, நம்மளுடைய சூப்பர் ஸ்பின்னர்ஸ்லாம் கூட அங்க கொஞ்சம் திணறி இருக்காங்க. ஏன்னா அந்த பிட்ச்ல வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர்லி மெயின்டைன் பிட்சா இருந்துச்சு ஸ்ரீலங்கா. இப்பவுமே அப்படிதான். ஆனா இப்ப மழை வந்து டிராக்ஸ்ல கொஞ்சம் கிராக்ஸ் எக்ஸ்ட்ராவா விழவே எல்லா ஸ்பின்னர்ஸ்க்கும், நம்மளோட ஸ்பின்னர்ஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் போட்டு ஒரு ப்ராப்பரான ட்ராக்ல ஸ்பின் பண்றாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்ஸ்ல நல்லா பால மூவ்மெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு பேஸ் கண்ட்ரோல்லாம் நம்ம ஸ்பின்னர்ஸ்ல இருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட. ஸோ அதனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. ஹேவிங் செட் தட் வந்து இந்த ஒரு அப்ரோச் கேன் கிவ் அஸ் வெரி பிக் அட்வான்டேஜ் ஈவன் ஆன் அ வெரி குட் ஸ்பின்னர் ட்ராக்ஸ். அதை நம்ம மறுக்கல. பட் ஸ்ரீலங்கால இவங்க சக்சஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா மழை வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கும் அந்த ட்ராக் நல்ல ஃபீசிபிளான ட்ராக்கா மாத்தி கொடுத்துச்சு. பட் அகைன் அடுத்த பிட்ச்ல, அதாவது இதுக்கப்புறம் நம்ம ஆட போற ட்ராக்ஸ்ல நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு சூப்பரா போறாங்கன்றத வச்சுதான் அவங்களோட உண்மையான டெஸ்ட் இருக்கு. ஆனா இதே அப்ரோச்சோட போகணும். மறுபடியும் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போகாம ஏஷியன் கண்டிஷன், ஸ்ரீலங்கா கண்டிஷன், இதே 3 ஸ்பின்னர்ஸோட போனா அடுத்த ட்ராக்ல அவங்க கிட்ட நாம கொஞ்சம் உஷாரா ஆடணும். பட் நாம எந்த ஸ்கோர்ல முடிச்சாலும் அதோட பெட்டரா அவங்களை க்ளோஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய 3 ஸ்பின்னர்ஸும் கலக்குவாங்க.